கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்துள்ள தலைப்பு பாரத்தை பகிர்ந்து கொள்ள அழைப்பு. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்தவம் மற்றவர்களோடு நமக்கு உள்ள உறவுகளை குறித்து தெளிவான வரையறைகளை வகுத்துள்ளது. குறிப்பாக விசுவாசிகள் தங்களுக்குள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்திலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அநேக வழிகாட்டு நெறிமுறைகளை தேவகுமாரனும் தன்னுடைய வாயினாலே சொன்னார். அப்போஸ்தலர்களும் தங்கள் நிருபங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதில் தான் இந்த வசனம் வருகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பிலிப்பியர் 2:4 அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்க கடவன். 1 கொரிந்தியர் 10:24 ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன். அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை குறித்தும் தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் சுயநலமுடையவனாய் இராமல் சக விசுவாசிகளையும் திருச்சபையினரையும் எப்படி நடத்த வேண்டும், அவர்களை குறித்து எப்படி சிந்திக்க வேண்டும் என்று இந்த நாளிலும் நாம் தியானிப்போம். முதலாவது, சக விசுவாசிகளை சகோதரர் என்று உணருங்கள். மத்தேயு 23:8-9 பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார், நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள். நாமெல்லாம் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். ஏன்? நாம் ஒருவரையே பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம். யாரெல்லாம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்கிறோமோ அவர்களெல்லாம் நமக்கு சகோதர சகோதரிகளாகி விடுகிறார்கள். ஏனென்றால் பிதாவின் மூலமாக நாம் ஒரே குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் பேதுரு எழுதுகின்றார், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் என்று எழுதுகிறார். நாம் எல்லாம் பிதாவினாலே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனுஷர் தன்னுடைய குடும்பத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். எங்களுடைய தாய் தகப்பனார் உயிரோடு இருக்கும் வரை நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட விழாவிற்கு ஒன்று கூடுவோம். நாங்கள் ஒருமித்து கூடுவது ஒரே குதூகலமாய் இருக்கும். இப்பொழுது அவர்கள் இல்லை. எனவே நாங்கள் அவரவர் பணிகளை பார்த்து கொண்டு வெவ்வேறு இடங்களிலே குடியிருக்கிறோம். எப்போதாவது ஒருவரை குறித்து ஒருவர் கேள்விப்படுவோம், அவ்வளவுதான் என்று சொன்னார். நாம் பிதாவோடு எவ்வளவு ஐக்கியமாய் இருக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நாம் ஐக்கியமாய் இருப்போம். ஒருவரையே நாம் பிதா என்று தொழுது கொள்ளும் போது எவ்வளவு அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறோமோ அவ்வளவாய் சக விசுவாசிகளை சகோதரர் சகோதரிகள் என்று உணர்வோம். இரண்டாவது, கனம் பண்ணுங்கள், அன்பு கூறுங்கள். ரோமர் 12:10 சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணிக்கிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:12 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். முதலாவது நாம் சகோதரர் என்று உணர வேண்டும். இரண்டாவது, சகோதரரிடத்தில் அன்பு கூற வேண்டும், கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும். அவன் என்னை மதித்தால் நான் அவனை மதிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிராமல் மதிப்பதிலும் கனம் பண்ணுவதிலும் நாம் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்கள் என்று உணர வேண்டும். 1 கொரிந்தியர் 12:25-27 சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படி இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். நாம் கிறிஸ்துவை தலையாக கொண்ட ஒரு சரீரம். அதிலே நாம் எல்லாரும் வெவ்வேறு அங்கங்கள். ஒரு அங்கம் பாதிக்கப்பட்டால் மற்ற எல்லா அங்கங்களும் அதோடு கூட துன்பப்படும். ஒரு அவயவத்தை குறித்து மற்றொன்று கரிசனை உள்ளதாய் இருக்க வேண்டும். கண்ணை போல் கை இல்லை, கையை போல் கால் இல்லை. ஆனால் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டால் சரீரம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் எல்லாரும் இணைந்திருக்கும் அங்கங்கள். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் நமக்கு கற்பிக்கின்றார்கள். நான்காவது, சரீரத்தின் அங்கங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நாம் பக்திமான்களாய் நடந்து கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி
முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். நாம் ஜெபத்திலே குறைபடுகிறவர்கள், ஆண்டவரை ஆராதிப்பதிலே குறைபடுகிறவர்கள், நெகிழ்ந்த கைகள், நம்பிக்கையற்று பின்வாங்கி போகிறவர்கள், அவர்களை எல்லாம் திடப்படுத்தி கர்த்தருடைய சரீரமாகிய சபையை கட்டி எழுப்புவதிலே நாம் முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும். காலிலே அடிபட்டால் கையினாலே மருந்து தடவி அது சுகமாகும்படிக்கு உதவி செய்கிறோம். கண்ணானது என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. இப்படி சரீரத்தின் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு பணியை கொடுத்திருப்பது போல திருச்சபையில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியினை கொடுத்திருக்கின்றார். நாம் ஒருவர் மேல் ஒருவர் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:14 ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஆம், பலவிதமான தொல்லையிலும் துயரங்களிலும் அகப்பட்டிருப்பவர்களை நாம் தேற்ற வேண்டும். அது அவர்கள் விதி என்று சொல்லி விட்டுவிடக்கூடாது. சகோதர அன்பினாலே கட்டப்பட்டவர்களாய் நாம் ஒருவர் தேற்ற வேண்டும். அநேக சமயங்கள்ல விசுவாசத்திலே சோர்ந்து போகிறவர்கள் சொல்வார்கள், நாம் பக்தி செய்து என்ன பிரயோஜனம், தேவாலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அப்பொழுது நாம் சொல்ல வேண்டும், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறீர்கள், ஒரு நாள் வரும், அப்பொழுது நாம் ஒருமித்து கர்த்தருடைய சமூகத்திலே வந்து சேருவோம். நாம் பெற்றிருக்கிற பாக்கியம் பெரிது, எனவே சோர்ந்து போகாமல் கர்த்தரை விசுவாசியுங்கள் என்று சொல்லி தேற்ற வேண்டும். விறகு சுமப்பவர்கள் மொத்தமாக நடந்து செல்லும் போது சிலர் பார சுமையினால் சோர்ந்து போவார்கள். அப்பொழுது மற்றவர்கள் அவர்களை பார்த்து, இன்னும் 2 மேடு தான், அத்துடன் நம்முடைய வீடு வந்துவிடும் என்று சொல்வார்கள். 2 மேடு என்றால் 2 மலை ஏற்றங்கள், அதை தாண்டி இறங்கினால் ஊர் வந்துவிடும். நாம் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்து விட்டோம், இன்னும் 2 மேடு தான் என்று சொல்வார்கள். அப்படியானால் நாம் போக போகிற தூரம் குறைவானது என்று சொல்லி அவர்களை தேற்றுவார்கள். அப்படித்தான் நாமும் நாம் அடைய போகிற பாக்கியங்களை சொல்லி விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களையும் சோர்ந்து போனவர்களையும் தேற்ற வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:18 இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அப்படியானால் நாம் அனுபவிக்கிற பாடுகள் கொஞ்ச காலம்தான், கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறது, அதுவரை நாம் தாக்கு பிடிக்க வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் விசுவாசத்திலே தேற்ற வேண்டும். 5வது, பாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெப குறிப்புகள் கொடுக்கப்படும் போது நமக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறோம். ஆனால் அப்படி கொடுத்திருக்கிற மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய பாரங்கள் நமக்கு தெரிகிறது, மற்றவர்களுடைய பாரங்கள் நமக்கு அநேக சமயங்களிலே தெரிவதில்லை. மற்றவர்களுடைய பாரங்களை நம்முடைய பாரங்களை போல நினைத்து அவர்களை தேற்ற வேண்டும், உதவ வேண்டும். கலாத்தியர் 6:10 சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்வோம். நாம் எல்லா மனுஷருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். 6வதாக, பாரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:12 நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் ஒருவர் மீது ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள். நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்றால் ஒருவர் மேல் உள்ள குறைகளை நாம் மன்னிக்க வேண்டும். அதைத்தான் பரமண்டல ஜெபத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். கிறிஸ்து நமக்கு எப்படி மன்னித்திருக்கிறாரோ அப்படி மன்னிக்க வேண்டும். அவர் எந்த கண்டிஷனும் போடவில்லை. நாம் இருக்கிற விதமாகவே நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ரட்சித்திருக்கின்றார். அவரை நோக்கி நாம் ஜெபங்களை ஏறெடுக்கும் போதெல்லாம் அதை நமக்கு நினைவூட்டுகின்றார். 7வதாக, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அநேகர் நம்மை பார்த்து வழி விலகி செல்லாமல் கர்த்தரை நோக்கி திரும்பும்படிக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்வது மற்றவர்களுக்கு இடரல் அற்றவர்களாய் இருப்பது. மற்றவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்வது நமது தேசத்திலே குடிப்பதும் வெறிப்பதும் பாவம் என்று கருதப்படுகிற ஒரு தேசம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு சுயாதீனம் உண்டு, குடிப்பதனால் நாங்கள் பாவம் செய்வதில்லை, எனவே மதுபானம் பண்ணுகிறேன் என்று சில கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அல்ல. இந்த தேசத்தின் கலாச்சாரத்துக்குள்ளே எது மதிக்கப்படவில்லையோ, எது அவமானகரமாக கருதப்படுகிறதோ அதை நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களை பார்த்து மற்ற சகோதரர்கள் இடறுவதற்கு ஏதுவாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். இந்தியாவுக்கு வந்த மிஷனரிகள் அநேகம் பேர் இங்குள்ள கலாச்சாரங்களை கண்டு இங்கே வெஜிடேரியன் சாப்பிடுகிறவர்கள் உயர்ந்தவர்கள், நான் வெஜிடேரியன் சாப்பிடுகிறவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நம்புகிறார்கள். சரியா தவறா என்றெல்லாம் அவர்கள் சிந்திப்பதில்லை.
அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் அந்த மதுபானம், மாம்சம் புசித்தல் ஆகியவற்றை எல்லாம் முற்றிலுமாக நிறுத்திவிட்டு அவர்களிலே உயர்வாக மதிக்கப்படுகிறவர்களுக்கு இணையாக நாம் வாழ வேண்டும் என்று தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அதனால்தான் சுவிசேஷம் வேகமாக பரவியது. 1 கொரிந்தியர் 10:32-33, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். ஒரு சமயத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சோளிங்கர் என்ற பகுதிக்கு சென்றிருந்தோம். அங்கே ஒரு மிகப்பெரிய குளத்துக்கு நடுவிலே கொஞ்சம் பேர் உட்கார்ந்து சீட்டாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை நான் வைத்திருக்கும் விசேஷ கருவியோடு அணுகி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தேன். அவர்கள் எல்லாம் சரி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு அதிலே நாம் குடி, வெறி, சுதாட்டம் எல்லாவற்றையும் விட்டு தேவகுமாரனை நோக்கி பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னிப்பார் என்று நான் சொல்லும்போது, ஐயா எல்லாம் சரிதான், ஆனால் உங்களிலே அநேகர் அப்படி இல்லையே. அதோ பாருங்கள், ஒருவர் வருகிறார், அவரை சோதிப்போம் என்று சைக்கிளில் அந்த பக்கமாய் ஒருவர் வந்தார். அவரை இவர்கள் நிறுத்தி, இவர் யார் தெரியுமா? இங்குள்ள திருச்சபையின் போதகர், எங்களில் ஒருவர் தான், அவருடைய பையை பாருங்கள் என்று அவர் தன்னுடைய சைக்கிளிலே போட்டிருந்த பையை திறந்து காட்டினார்கள். அதிலே மதுபான பாட்டில் இருந்தது. அந்த மனிதர் தலையை குனிந்து கொண்டு, எனக்கு மட்டும் குடிக்கும் உரிமை கிடையாதா என்று சொன்னார். நான் அவரை சற்று தனியே அழைத்து போய், நீங்கள் மற்றவர்கள் இடறுவதற்கு ஏன் காரணமாயிருக்கிறீர்கள்? நான் அவர்களை மதுபானம் பண்ணாதீர்கள், பாவமான பழக்கங்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லும் போது உங்களை காட்டி இடறுகிறார்கள். எனவே இதை குறித்து நீங்கள் கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், ஜாக்கிரதையாருங்கள் என்று அனுப்பிவிட்டு இவர்களை பார்த்து சொன்னேன், ஐயா அவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். முன்னாலே போகிறவன் இடறி விழுகிறான் என்பதற்காக நாம விழுந்தால் பரவாயில்லை என்று நினைப்போமா? நாமாவது விழாமல் போக வேண்டும் என்று நினைப்போமா? நமக்கு முன்னாலே அநேகர் விழுவார்கள். அவர்கள் மீது இரட்டிப்பான பாவம். ஏனென்றால் மற்றவர்களை இடர செய்வதற்கு ஏதுவாக விழுகிறார்கள். அவர்கள் தங்களை குறித்து கணக்கு ஒப்புவிப்பார்கள். அவர்கள் பரலோகத்துக்கு போகவில்லை என்றால் நீங்களும் போகக்கூடாது, போக முடியாது என்ற அர்த்தம் அல்ல. தேவகுமாரனை பற்றி கொண்டு பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை குறித்தும் திருச்சபைகளை குறித்தும் சரியான சாட்சி வெளியிலே பரவவில்லை. நாம் மற்றவர்களுக்கு இடரலாய் இருக்கின்றோம். இதை சொல்லுகின்றார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிற நீங்கள் மற்றவர்களுக்கு இடரலற்றவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். முதலாவது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரே பிதாவை தொழுது கொண்டு வருகிறபடியினால் நாம் சகோதரர்கள் என்று உணர வேண்டும். இரண்டாவது, ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டும். மூன்றாவது, நாம் ஒரே சரீரத்தின் அங்கங்கள். எனவே ஒரு அங்கத்தை குறித்து மற்றொரு அங்கம் கரிசனை உள்ளதாக இருக்கும்படிக்கு கர்த்தர் அமைத்திருக்கிறாரே, அந்த பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், பலவீனர்களை தாங்குங்கள். ஐந்தாவது, மற்றவர்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை செய்து பலவீனர்களுக்கு உதவுங்கள். ஆறாவது, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து மன்னியுங்கள். ஏழாவது, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள், இடரலற்றவர்களாயிருங்கள். இப்படிப்பட்ட 7 சிந்தனை உள்ளவர்களாய் நமக்கும் திருச்சபைக்கும் பயனுள்ளவர்களாக வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.